ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். மற்றும் ஒரு புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதுசாக ஒரு விஷயத்தோடு தான் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். அது என்னென்னா, ஒரு புத்தகம். இது குட்டீஸுக்கானதுன்னு சொல்லலாம். அதுக்காக பெரியவங்க யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்டுட்டு உங்கள் குட்டீஸுக்கு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஹாய் குட்டீஸ். நீங்கள் எப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறவரா? விளையாட்டு, உடை உடுத்துறது, நண்பர்கள், உணவு, இது எல்லாத்துலேயும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கா? சக மனிதர்களோட துயரத்தை எப்படி அணுகிறீங்க? கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயங்கள் குறித்த உங்களோட அணுகுமுறை என்ன? இப்படின்னு உங்களை பற்றின கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கு. பாட்டு, கவிதை, ஓவியம், அப்புறம் விளையாட்டு, அறிவியல், இப்படின்னு உங்களுக்குன்னு ஆர்வமிக்க விஷயம் எது? ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கா? மயிலிறகு, பொன்வண்டு, சோடா பாட்டில் மூடிகள், தபால் வில்லைகள், பல நாட்டு நோட்டுகள், இதெல்லாம் சேகரிக்கிற பழக்கம் இருக்கா? அப்படி இல்லைன்னா புகைப்படங்கள் எடுக்கிறது, ஸ்மார்ட் ஃபோனில் குறும்படம் எடுக்கிறது, இணையத்தில் பிளாக், அப்படின்னு நவீன செயல்பாடுகளில் வித்தகராக இருக்கீங்களா நீங்கள்? பாட்டு கேட்பீங்களா? கிரிக்கெட் வெறியரா? நீச்சல் வீரரா? விதவிதமாக செல்லப்பிராணிகள் வளர்ப்பீங்களா? அவைகளுக்குன்னு தனியாக நேரத்தை செலவழிக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா ஹாரி பாட்டர்லேருந்து ஆயிஷா நடராஜன் வரை எது கிடைச்சாலும் வாசிக்க துடிக்கிற புத்தக புழுவா? அப்படின்னா விடுமுறைகளில் ஏழைகளோடு வாழ சென்ற சிறுமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பள்ளி மைதானத்தில் விமானத்தை பறக்க விட்ட சிறுவனை பற்றி அறிஞ்சிருக்கீங்களா? வகுப்பில் காணாமல் போய் ஆய்வகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மாணவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே வருஷத்தில் 4 வகுப்பு தாவின சிறுவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தன்னோட விளையாட்டு பொம்மைகளை தானே உருவாக்கிய பலே சிறுவனை? தட்டாம்பூச்சிகளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பசித்த சிறுவர்களை ஒன்று கூட்டி சங்கம் அமைச்ச சிறுமியை சந்திக்க விருப்பமா? நடந்தே பள்ளிக்கு போய் 12 மைல் ரயிலை முந்திக்கிட்டு ஓடி காட்டிய மாணவி, அவங்கள பற்றி தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு பாட்டிக்கு கதைகள் சொன்ன பேத்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகத்தையே தங்களோட பிடிவாதமான தனித்துவ செயல்பாடுகளால் அதிர வச்ச உங்களை மாதிரி இருக்கிற 40 சிறார்களை இந்த புத்தகம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கு நண்பர்களே. முரண்டு, பிடிவாதம், வீம்பு பிடிக்கிறது எல்லாமே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் ஏன் சுற்றத்தார்களுக்கும் கூட தொல்லையாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் தன்னோட தனித்துவத்தை பேணிடவும், இது என் ஸ்டைல் அப்படின்னு உலகத்துக்கு காட்டிடவும், வரலாற்றை சீண்டி பார்க்கவும், அதெல்லாம் இங்கே இப்படித்தான் அப்படின்னு முரண்டு பிடிக்கவும், இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா கவலை இல்லை அப்படின்னு வீம்பு பிடிக்கவும், இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் செய்கிறதும் ரொம்ப அவசியம். முரண்டு, பிடிவாதம், வீம்பு பிடிக்கிறது, இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு புத்தகம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கான வழிகாட்டி நூல் தான் இது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் ஆயிஷா நடராஜன் அவர்கள். சரி, அந்த புத்தகத்து பேரை தான் சொல்லுங்களேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அந்த புத்தகத்தின் பெயர் உலகை உலுக்கிய 40 சிறுவர்கள். இனி வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒருத்தரையும் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.